இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடந்ததெல்லாம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். செஞ்சதை சொல்லி காட்டுற பரம்பரையிலிருந்து நம்ம வரல. இங்க யாரையும் இன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அவங்க இதை டென்ஷன்ல பேசுறாங்க, பேசிட்டு போறாங்க. விடுங்க பாட்டி. பாத்தியா என் பேரனை பாத்தியா? இதுதான் இவன் பெருந்தன்மை. இவனை போய் பழி வாங்கணுங்கிற உனக்கு நியாய தர்மமே தெரியாதா? ஏய், உன் பேர ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. எல்லா சிச்சுவேஷன்லயும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு ஊருக்கே தெரியும். இப்போ அவன் பண்றதும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் அடிச்சு சொல்றேன், என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமே நீயும் உன் பேரனும் தான். ஆமா, வாய மூடி. என் பேத்தி இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் நீ தாண்டி காரணம். நீதான் சின்னஞ்சிருசுங்க அதுங்க சேர்ந்து சந்தோஷமா வாழ விடாம அவங்கள பிரிச்சு வச்சு உன் சுயநலத்துக்காக அவங்கள பிரிச்சு கஷ்டப்படுத்துற. எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ தாண்டி. நீ கொஞ்சம் மாறின எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். உன் பகையை எங்களோட நிறுத்த வேண்டியது தானே. எதுக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் கொண்டு போற? உன் பொண்ணுங்களுக்காக உன் குடும்பத்துக்காக நீ கொஞ்சம் மாறு. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏய் கிழவி, ரொம்ப ஓவரா பேசாத. நான் எப்படி இருக்கணும்னு நீ சொல்லாத. என்ன இங்க பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா? ஹாஸ்பிட்டல்ல கூட எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நீங்க போயிடுங்க, இல்ல மரியாதை கேட்டுரும். சாமுண்டீஸ்வரி, யாருகிட்ட என்ன வார்த்தை பேசுற? என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் துக்கத்துல இருக்கேன். இந்த கிழவி இப்படி வாய்க்கு வந்தபடி பேசினா எனக்கு கோவம் வராதா? மரியாதையா இங்க போக சொல்லிடுங்க, இல்லனா அசிங்கப்பட்டு போற மாதிரி ஆயிடும். போறேன், இப்ப போறேன். என் பேத்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாட்டி போலாம். எனக்கு ரேவதி முக்கியம்தான், அதே மாதிரி உங்க மரியாதை எனக்கு முக்கியம். இங்க சூழ்நிலை சரியில்லை நமக்கே தெரியும்ல. போலாம் பாட்டி. சரியா? வாயா.